ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த போகி திருநாளில் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனமாய் கேட்போமானால், இந்த போகி பண்டிகைக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இல்லை இந்திய தேசத்தில் பொங்கல் பண்டிகைக்கு முதலாவதாக போகி பண்டிகை என்று கொண்டாடுகிறோம். பழைய வீட்டில் இருக்கிற பழைய சாமான்கள், பழைய பொருள்கள் எல்லாவற்றையும் எரித்து போடுவார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், அவருக்குள் வரும்பொழுது, அவருக்குள் இருக்கும் பொழுது பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம் வாழ்க்கையில் இருக்கிற, நமக்குள் இருக்கிற பழையவைகள் ஒழிந்து போகணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் பழையவைகள் ஒழிந்து போய் புதியவைகளை நாம் தேட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை புதிதாக்குகிறேன், நான் உங்களை உயர்த்துகிறேன், நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். மறு ரூபமாக வேண்டும் என்றால் பழையவைகள் ஒழிந்து போகணும். பழையவைகள் ஒழியாமல் நான் மோட்சத்துக்கு போவேன், பழையவைகள் ஒழியாமல் ஆண்டவரை பார்ப்பேன் அப்படின்னு நினைப்பது தவறு. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகளே ஒழிந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த போகி நாளிலே பழையவைகள் ஒழிந்து போகட்டும். அது சாமான்களாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும். உங்கள் உள்ளத்திலே தேவன் இயேசு வந்து அமர்ந்து உங்களுக்குள் இருக்கிற பழைய சுபாவங்கள்லாம் மாறி தேவனுக்குள் நீங்கள் வரும்பொழுது புது சிருஷ்டியாக மாறுகிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த போகி பண்டிகை நாட்களிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.